அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றியும் மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் மத்திய அரசின் சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் என்ன முக்கியமான உத்தரவு கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். தமிழக அரசு இனிவரும் காலங்களில் வழங்கக்கூடிய புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல் கட்டமாக மத்திய அரசின் சார்பாக விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அதாவது PM கிசான் திட்டம் மூலமாக ஆண்டுக்கு ரூபாய் 6000, 4 மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் 2000 விவசாயிகள் வங்கி கணக்கில் பிரதம மந்திரி கரீப் கல்யாண் திட்டம் மூலமாக தற்போது அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்பட்டு வராங்க. இந்த சேமிப்பு கணக்கு இனிவரும் காலங்கள்ல குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது விவசாயிகள் ஆகிய உங்களுக்கு மட்டும்தான் தற்போது கொடுக்கப்படுறாங்க. அதிலும் குறிப்பிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்படுறாங்க. குறிப்பாக இந்த திட்டத்தில் இணைந்த விவசாயிகள் இறந்து விட்டால் அவருடைய மனைவிக்கு பாதியளவு கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் பல்வேறு பென்ஷன் திட்டங்களும் இதன் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்காங்க. விவசாயியோட வயசு 18 இருந்து 40 வயதுக்குள் இருக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க. அவருடைய 2 ஏக்கர் அல்லது அதற்கும் குறைவான விவசாய நிலம் மட்டும்தான் இருக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் ஆகிய நீங்கள் உங்களுக்காக ஒரு நம்பர் ஒன்று கொடுக்கப்படுவாங்க. அதாவது விவசாயிகள் அதற்கான சீட்டு ஒன்று கொடுக்கப்படுவாங்க. அதை நீங்க கண்டிப்பாக இனிவரும் காலங்களில் பெற வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக விவசாயிகள் ஆகிய நீங்கள் இகேவைசி கட்டாயம் சரிபார்க்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டார்கள். அப்படி இகேவைசி சரிபார்ப்பு கட்டாயம் இருந்தால் மட்டும்தான் இனிவரும் காலங்களில் விவசாயிகள் ஆகிய உங்களுக்கு மத்திய அரசின் சார்பாக உங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்பட்டன தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு மெகா ஜாக்பாட், DA உயர்வுடன் காத்திருக்கும் நிலுவைத் தொகை. நிதியமைச்சர் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் நீண்ட கால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் அங்கவிலைப்படி உயர்வு 2% உயர்த்தி நிதியமைச்சர் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதாவது ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அன்று வெளியிட்ட இந்த அறிவிப்பின்படி அகவிலைப்படி 58% இருந்தது. ஆனால் தற்போது 60% உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாக தற்போது அரசு ஊழியர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இந்த 2% உயர்வு மூலமாக ஊழியர்களின் மாத சம்பளங்களில் கணிசமாக மாற்றம் ஏற்படும் அறிவிக்கப்பட்டனர். உதாரணமாக ஒரு ஊழியரின் அடிப்படை ஊதியம் 50,000 இருந்தால் அவருடைய ஊதியம் 1000 ரூபாய் கூடுதலாக பெறப்பட்டு 51,000 கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்பு மத்திய அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக பாஜக ஆட்சி அமைக்கும் போது மக்களுக்கு 5 லட்சம் வரையிலான இலவச சிகிச்சை வழங்கப்படும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கும் பல்வேறு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக பல்வேறு திட்டங்கள் தமிழக மக்களுக்கு மீண்டும் கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது மத்திய அரசின் சார்பாக பல மகிழ்ச்சி தரும் செய்தி நரேந்திர மோடி அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக SBI வாடிக்கையாளர் கவனத்திற்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் கிரெடிட் கார்டு விதிகளில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான SBI எனப்படும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது கொடுக்கப்பட்டாங்க. SBI கிரெடிட் கார்டை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு அடுத்த மாதம் அதாவது மே மாதம் 1ஆம் தேதி முதல் சில முக்கியமான மாற்றங்கள் அமலுக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. SBI கார்டு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் இது குறித்த தகவலை முழுமையாக தெரிந்து கொண்டு கூடுதல் செலவுகளை தவிர்க்குமாறு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் பல்வேறு மாற்றங்கள் மீண்டும் இனிவரும் காலங்களில் கொண்டுவரப்படுவதாக தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு SBI வாடிக்கையாளர்கள் கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது கொடுக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு மாதம் ரேஷன் கடை வாயிலாக இலவசமாகவும் விலை மலிவாகவும் பொருட்கள் வழங்கப்பட்டு வராங்க. குறிப்பாக ரேஷன் கார்டில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் மேற்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகும் மீண்டும் தமிழக அரசு புதுப்பித்த பிறகுதான்
உங்களோட ரேஷன் கார்டு அச்சடிக்கும் பணி தொடங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது நீங்க புதிதாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்திருந்தால் கண்டிப்பாக அதற்காக 1 முதல் 2 மாதங்கள் காத்திருக்க வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் உங்களோட ரேஷன் கார்டுல பெயர் மாற்றம் இல்ல முகவரி மாற்றம், போன் நம்பர் மாற்றம் இல்ல ஏதாவது ஒரு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றாலும் நீங்க இப்போது அப்ளை செய்து கொள்ளலாம். ஆனா அது திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கு கண்டிப்பாக மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகுதான் அந்த திருத்தங்கள் எல்லாமே மீண்டும் மேற்கொள்ளப்பட முடியும் என தற்போது தமிழக அரசு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இப்ப ரீசெண்டா தமிழக அரசின் சார்பாக ரேஷன் கார்டு புதிதாக அச்சடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். இனிவரும் காலங்கள்ல தமிழக அரசின் சார்பாக எந்த ஒரு நலத்திட்ட உதவிகள் கொண்டு வந்தாலும் கண்டிப்பாக ரேஷன் அட்டையில் மகளிருக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதனால நீங்க உங்களோட ரேஷன் கார்டை எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் வைத்திருந்தா மட்டும்தான் மத்திய அரசின் சார்பாகவும் மாநில அரசின் சார்பாகவும் உங்களுக்கு வரக்கூடிய நிதித்தொகை கண்டிப்பாக உங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக உங்களோட ரேஷன் கார்டுல எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் வைத்திருக்க வேண்டும். தமிழக அரசின் சார்பாக எந்த ஒரு ஆட்சி அமைந்தாலும், அதாவது திமுக, அதிமுக அல்லது டிவிக்கு யார் அமைந்தாலும் சரி, கண்டிப்பாக மகளிருக்கு ரூபாய் 2000 முதல் 2500 வரை கொடுக்கப்பட உள்ளதாக அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தான் கண்டிப்பாக உங்களோட ரேஷன் அட்டையில எந்த ஒரு சிக்கலும் இல்லாம இருந்தா மட்டும்தான் மகளிர் உரிமை தொகை உங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும். அதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களோட ரேஷன் கார்டுல இ-கேஒய்சி கட்டாயம் சரிபார்க்கப்பட வேண்டும். உங்களோட ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ரேஷன் கார்டுல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் ரேஷன் கடை வாயிலாக உங்களோட கைரேகையை கட்டாயம் பதிவு செய்து கொள்ளுங்கள். அப்படி பதிவு செய்த பிறகுதான் உங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் மாதந்தோறும் ரேஷன் அட்டை வாயிலாக, குறிப்பாக ரேஷன் கடை வாயிலாக உங்களுக்கு அனைத்து பொருட்களும் விநியோகம் செய்யப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். 6 மாதங்கள் அல்லது 1 வருடங்கள் ரேஷன் அட்டைதாரர்கள் அவரோட ரேஷன் பொருட்களை வாங்கவில்லை என்றால் அவர்கள் ரேஷன் அட்டை தற்காலிகமாக செல்லாது என அறிவிக்கப்பட்டாங்க. இனிவரும் காலங்களில் அவர்கள் புதுப்பிக்கப்படுவதற்கு பல்வேறு மாற்றங்கள் தமிழக அரசு சார்பாக மீண்டும் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக அவர்கள் பல்வேறு ஆவணங்களை மீண்டும் சமர்ப்பித்த பிறகுதான் அவர்கள் ரேஷன் அட்டை மீண்டும் புதுப்பிக்கப்பட முடியும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் ஒரு முறையாவது ரேஷன் கடைகளுக்கு சென்று அவர்கள் கைரேகையை கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதனாலதான் தமிழக அரசின் சார்பாக எந்த ஒரு திட்டங்கள் கொண்டு வந்தாலும் கண்டிப்பாக ரேஷன் அட்டைதாரர்கள் அதை செயல்படுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் ரேஷன் அட்டையை எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் வைத்திருந்தா மட்டும்தான் கண்டிப்பாக அவர்கள் தமிழக அரசின் சார்பாகவும் மத்திய அரசின் சார்பாகவும் பல்வேறு நலத்திட்டங்கள், நிதி உதவிகள் பெற முடியும் என தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.